உத்திராடம் நட்சத்திரம். ஆதாயம் அதிகரிக்கும், நன்மைகள் அதிகரிக்கும் நன்னாள் அப்படின்னு சொல்லலாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு எப்படி இருக்குது இன்னைக்கு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வேலை பலு பெருசாக குறையுங்க. நம்மளோட வேலையை யாரோ எடுத்து இழுத்து கட்டின்னு செய்வாங்க. ஸோ பெருசாக வேலை இருக்காது, சந்தோஷமாக இருப்பீங்க. தந்தையின் ஆரோக்கியத்தில் குறைபாடு அப்படின்னு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க. குழந்தைகளால் மனக்கசப்பு. அடுத்து உத்திராடம், தந்தையின் ஆரோக்கியத்தில் மனக்கவலையும் சஞ்சலமும் அதிகரிக்கும், அலைச்சல் அதிகரிக்கும் நாள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பாருங்க, திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, உறவுகளின் வருகையினால் சந்தோஷம் அதிகரிக்கும். அவிட்ட நட்சத்திரம், கடன் பிரச்சனை வந்து பெருமளவு குறையுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் அப்படின்றது குறையும். கடன் பிரச்சனை குறைஞ்சாலே நம்ம மன உளைச்சல் குறைய தானே செய்யும் இல்லைங்களா. அடுத்து கும்பராசி அன்பர்கள், தந்தையின் மூலம் நற்செய்தி, தந்தையின் மூலம் நிறைய காரியங்களில் வெற்றி, தொழிலில் நம்ம செய்கிற முயற்சி எல்லாமே சாதகமாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகளினால் ஏற்பட்ட மன உளைச்சல் குறையும். வாழ்க்கை துணையுடன் மனக்கசப்பு அதிகரிக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லணும். அதனால் வாழ்க்கை துணையோட உட்காந்து சும்மா இன்றைக்கி நல்லா இருக்கே, ஃப்ரீயாக இருக்குமே, நம்மளோட ஒய்ஃபோட ஹஸ்பண்டோட பேசலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வம்பு தும்பு தான் வரும். நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செய்யுங்க, அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை செய்யட்டும். சதய நட்சத்திரம், நன்மைகள் அதிகரிக்கும். பூரட்டாதி, நல்ல மாற்றங்கள். அஃபீஷியலி வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஃபீஷியலி நம்ம வெளியூர் செல்ல வேண்டியதுக்கான பிராப்தம் ஏற்படும். மீன ராசி அன்பர்கள், உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நீண்ட நாள் பிரச்சனைகள் இருந்துகிட்டே தாங்க இருக்குது அப்படின்றீங்களா, சற்று குறைவு அப்படின்றது நடக்கக்கூடிய நன்னாளுங்க. முக்கியமாக பூரட்டாதி வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தில் தொய்வு, வருமானத்தை விட செலவுகள் அதிகரிக்கும். ரொம்ப நாளாக அப்படி தாங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது, அதுதான் உண்மை. உத்திரட்டாதி, எண்ண விரயங்கள் அதிகரிக்கும், தேவையற்ற குழப்பங்கள் கவலைகள் அதிகரிக்கும். ரேவதி, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. எப்படி அப்படின்னா, நம்ம வண்டி வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதில் அப்படியே டேமேஜ் ஆகிட்டே இருக்குது, ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது அப்படின்றாங்க பார்த்திங்களா, அந்த ரிப்பேரை சரி பண்ணக்கூடிய நன்னாள் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. இப்போ இந்த 12 ராசிகளுக்கான தினப்பலன் இப்போ நம்ம சொன்னதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன். இதே மாதிரி இந்த ஒரு பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.